வெல்கம் பேக் டு மேட்ரிக்ஸ் பாட்காஸ்ட். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக நம்ம எல்லா டாபிக்ஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம், கவர் பண்ணிட்டு இருக்கோம். சயின்ஸ் பற்றி பேசணும், ஸ்பேஸ் பற்றி பேசணும். ஸோ இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கோம். ஸோ சோடியம் அயன் பேட்ரிக்ஸ். ஸோ லித்தியம் அயனையும் சோடியம் அயனும் கம்பேர் பண்ணி இதோட அட்வான்டேஜ் என்ன, லித்தியம் அயனோட சோடியம் அயன் எந்த வகையில் பெட்டராக இருக்கு, ஃபியூச்சருக்கு சஸ்டைனபிலிட்டிக்கு எந்த வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட பேசுறதுக்கு டெரிக் இருக்காரு. ஸோ டெரிக், ஒரு ஜென்ரல் அவுட்லைன் ஃபர்ஸ்ட் நம்ம லித்தியம் அயன் பேட்டரி பற்றி பேசிடுவோம். ஓகேங்க, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. இப்போ நம்ம வந்து இந்த சோடியம் அயன் பேட்டரிஸாக இருக்கட்டும், இந்த லித்தியம் அயன் பேட்டரிஸாக இருக்கட்டும், ஒரு பேசிக்லி ஒரு பேட்டரினா என்னன்னு பார்ப்போம். அது வந்து அதில் ஒரு கேத்தோடுன்னு ஒரு யூனிட் இருக்கும், ஆனோடுன்னு ஒரு யூனிட் இருக்கும். அந்த ரெண்டையும் நம்ம அலுமினியம் ஃபாயிலில் ரேப் பண்ணியிருப்பாங்க. அது ரெண்டையும் நமக்கு செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட்டர் மெட்டீரியல் இருக்கும் வித் ஒரு எலக்ட்ரோலைட் பாத் மாதிரி இருக்கும். இப்போ நார்மலாக நீங்கள் ஃபோனு அதுக்கப்புறம் நம்ம கிளாக்ல எல்லாம் போடுறீங்களா, அது வந்து லெட் ஆசிட் பேட்டரின்னு நம்ம சொல்லப்படுது. அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த லித்தியம் அயானா இருக்கட்டும் இல்ல சோடியம் அயானா இருக்கட்டும், அதெல்லாம் அதுல இப்போ ஒரு 2 ராடு பத்தி பேசியிருந்தோம் இல்லையா. ஒரு ராடு வந்து ஆனோட், இன்னொரு ராடு வந்து கேத்தோட். ஆனோடுன்றது வந்து கார்பன் மெட்டீரியல், மோஸ்ட்லி கிராஃபைட் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டது. இன்னொன்னு வந்து செப்பரேட்டர்ன்றது சிலிக்கா, நார்மல் மண்ணு மாதிரி. அது எக்ஸாக்டா நம்ம மண்ணை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதை ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி பியூரிஃபை பண்ணி பேட்டரியில யூஸ் பண்ற அளவுக்கு தரம் வாய்ந்த ஒரு சிலிக்காவை செப்பரேட்டரா யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் அதோட இன்கிரீடியன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ லித்தியம் அயன் பேட்டரினா எலக்ட்ரோலைட், அந்த சொல்யூஷன் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது ஒரு லிக்விட் மாதிரி. அதுல வந்து லித்தியம் ப்ரெசென்டா இருக்கும். அப்பதான் அதோட கண்டக்ஷன் ஈஸியா இருக்கும். சோடியம்னா அப்படியே சோடியம் இருக்கும். இப்போ லித்தியம் வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சைனால வந்து மைன் பண்றாங்க, ஆஸ்திரேலியால மைன் பண்றாங்க, சிலே சவுத் அமெரிக்கால ஒரு கண்ட்ரி, அது அங்கேயும் மைனிங் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த லித்தியம் அயான் பேட்டரிஸ்ல வந்து கோபால்ட் இதெல்லாமே யூஸ் பண்றாங்க. அது வந்து ஆப்பிரிக்கால தான் உங்களுக்கு ரொம்ப காமனா கிடைக்குது. அது வந்து சைனால ப்ராசஸ் பண்றாங்க. இதெல்லாம் மைன் பண்ணும்போது என்னன்னா, என்வாயன்மெண்ட்டுக்கு நிறைய ஹசார்ட், நிறைய மண் எடுக்கணும், நிறைய ப்ராசஸ் பண்ணணும். அண்ட் ஆப்பிரிக்காவில் வந்து பீப்புளுக்கு சரியா பே பண்றது இல்லை. அண்ட் மைனிங் கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப போரா இருக்கு. அதனால இதுல ரெஸ்பிரேட்டரி இல்னஸ், அதாவது மூச்சு சம்பந்தப்பட்டமான நோய்கள் வந்து மக்களுக்கு நிறைய வருது. இதெல்லாம் நம்ம பைபாஸ் பண்றதுக்கு தான் நம்ம சோடியம் அயான் பேட்டரி அதை வந்து நம்ம சூஸ் பண்றோம். சோடியம் குளோரைட் அப்படின்றது நம்ம கடல்ல இருக்க உப்பு. ஸோ உங்களுக்கே தெரியும், கடல்ல வந்து ஏர்த்ல வந்து 1/4 25% தான் லேண்டு, 3/4 ஓஷன். ஸோ அப்போ எவ்வளோ சோடியம் இருக்கு, மோர் அபண்டண்டா இருக்கு. ஸோ பிரைமரியா இதை பத்தி தான் நம்ம இன்னும் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க பார்த்தீங்களா, இப்போ நம்ம அந்த லித்தியமோட மைனிங்க்கு வந்து நம்ம என்வாயன்மெண்ட் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது, ஆப்பிரிக்காவில் இருக்க ரஃப் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். ஸோ வந்து ஆக்சுவலாக சிலியில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 65% ஆஃப் வாட்டர் வந்து இதுக்கே யூஸ் பண்ணிட்டாங்க, இந்த மைனிங்கே வந்து கண்டாமினேஷன் இருக்கு. ஸோ இந்த பிரைன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதில் உள்ள கிரவுண்ட் வாட்டர் ரிசோர்ஸும் வந்து அதில் வந்து டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதோட நியூட்ரன்ஸும், லேண்டோட நியூட்ரன்ஸும் ஸ்பாயில் ஆயிருது, சாயிலோட நியூட்ரன்ஸும் ஸ்பாயில் ஆயிருது. ஸோ இது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு லாங் ரன்ல ஒரு சஸ்டைபிளான ஒரு இது இல்லை. இன்னொன்று, லித்தியம் அயன் பேட்டரிஸை வந்து டிஸ்போஸ் பண்றதுக்கு வந்து இன்னும் ப்ராப்பரான இது வந்து நமக்கு இல்லை ஆக்சுவலா. ஸோ இன்னும் நம்ம ஒரு வேஸ்டாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்றோம். இன்னும் அது ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்போசலுக்கு வந்து நம்ம இன்னும் தயாராகலன்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இன்னொன்று, இப்போ லித்தியம் அயன் பேட்டரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தேர் மோன் ப்ரோர் டு எக்ஸ்ப்ளோர்ட். ஸோ எப்போ வேணா என்ன வேணா ஆகலான்ற பட்சத்தில் ஈவன் ஏர்போர்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போக சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, ஸோ அதை வந்து அலோவ் பண்ணாத காரணம் ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அந்த எப்போ வேணா என்ன வேணா ஆகலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நான் பார்த்தோம்னா ஸ்கூட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது, பேட்டரி வந்து வெடிதுன்ற மாதிரி நியூஸ் வருது. ஸோ ஏதாவது ஒரு கம்ப்ரஷனோ, ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஃபோர்ஸோ, இல்லை அதாவது எக்ஸ்டர்னல் ஹீட் ஏதாவது அப்ளை ஆச்சுன்னா பேட்டரியோட இது வெடிக்கிற தன்மை வந்து அதிகமாகுது லித்தியம் அயன்ல. ஸோ இது வந்து சோடியம் அயன்ல டெஃபினட்டா வந்து நம்ம குறைச்சிடலாம், அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து இப்போ நம்ம சோடியம் அயன் வந்து லித்தியம் அயன் கம்பேரிட்டிவ்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா
சோடியமும் லித்தியமும் கிட்டத்தட்ட பீரியாடிக் டேபிள்ல ஆல்மோஸ்ட் பக்கத்துல தான் இருக்கும். பக்கத்துல தான் இருக்கு. ஆல்மோஸ்ட் ரிலேட்டிவ்லி சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் கிட்டத்தட்ட ஷேர் பண்ணுது. ஸோ அதனால ஆமா. இப்ப நம்ம அதுல வந்து ஒரு ஃபுட் எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ரிசர்ச்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப இந்தியாலும் வந்து ஒரு கம்பெனி ஐ திங்க் லித்தியம் சோடியம் அயன் பேட்டரி வந்து இப்ப ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள பத்தி இந்தியாலயே பண்ண இது ஆரம்பிச்சிருக்காங்க. ம் இது இத பத்தி உங்களோட வியூஸ் என்ன? ஆ டிஏசிஓ அதுதான் ஒன் ஆஃப் த லீடிங் பேட்டரி மேனுஃபேக்சரர்ஸ். அவங்க வந்து சைனால இருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்ல வந்து என்ன ரீசெண்டான அட்வான்சஸ் இப்போ பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா நம்ம பார்க்கலாம். பட் என்னன்னா இப்ப லித்தியம் நீங்க சொல்லியிருக்கீங்க, நமக்கு வந்து உள்ள வரது வேஸ்டா தான் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம்ட்டு. அது கரெக்ட் தான். என்ன நம்ம எஃபிஷியன்டா பண்ணலாம்னா லித்தியம் ரீசைக்ளிங். இப்போ நமக்கு ஒரு பேட்டரி இருக்கு, ஒரு 5 வருஷம் கார்ல யூஸ் பண்றோம். அந்த பேட்டரியை நம்ம தூக்கி நம்ம வேஸ்ட்ன்னு நம்ம போடாம அந்த பேட்டரியில இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் பிரிச்சிடலாம். மேக்சிமம் அதோட வேஸ்ட்டை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ கார்பன் வந்து நம்ம அது ஒன்றும் பெருசா பொல்யூட்டன் கிடையாது, நம்ம அதை கரெக்டாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கோபால்ட், மேங்கனீஸ், நிக்கல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல ஹசார்ட் இருக்கும். இந்த எலக்ட்ரானிக் வேஸ்ட்லயுமே இந்த கோபால்ட் இதெல்லாமே உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். லித்தியம் ஒன்ஸ் நம்ம கண்ட்ரிக்குள்ள உள்ள வந்துச்சுன்னா வெளியில போகக்கூடாது. அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அதை வந்து திருப்பி எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த டெக்னாலஜியை நம்ம பெட்டர் பண்ணணும். ஸோ தட் அந்த வேஸ்டேஜ்ன்ற கான்செப்டே ரொம்ப ரொம்ப மினிமலா இருக்கும். கண்டிப்பா வேஸ்டேஜ் வரதான் செய்யும் என்ன இது பண்ணாலும். அந்த பட் அதை வந்து மினிமைஸ் பண்ணணும். சோடியம்ல நமக்கு அந்த டவுன் சைடு கிடையாது. இப்போ ரெண்டுக்கும் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இப்போ 1 கிலோ அந்த பேட்டரி வெயிட் பண்ணுதுன்னா, சிம்பிள் எக்ஸாம்பிள், அதுல ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம லித்தியம் அயன்ல போக முடியும்னா, நமக்கு இப்போ 1 கிலோ சோடியம்ல வந்து 8 கிலோமீட்டர் இல்ல 7 கிலோமீட்டர் தான் போக முடியும். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி டென்சிட்டி லித்தியம் அயன் தான் அட்வான்டேஜ். பட் சோடியம்ல வந்து சேஃப்டி பர்பஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதோட அந்த எக்ஸ்ப்ளோசிவ் நேச்சர் இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப கம்மியா இருக்கு. பட் லித்தியமோட எக்ஸ்ட்ராக்ஷன் மைனிங் இதெல்லாம் நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையாங்களா, அதுக்கு நிறைய எஃபர்ட் நிறைய மைனிங் இதெல்லாம். சோடியம் நம்ம சால்ட் கடல்ல இருந்து எடுத்துக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி சோடியம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த உங்களுக்கு அந்த வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் பிரைன்னு சொல்றதுல வந்து மெரைன், அதாவது அப்படியே கடல்ல விட்டுறக்கூடாது. அதை வந்து நம்ம ஃபர்தரா எப்படியாவது ப்ராசஸ் பண்ணி ப்ராப்பரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இல்லாட்டி சீ லைஃப் அந்த அசிடிட்டி அல்கலைனிட்டி பேலன்ஸ் அந்த பிஹெச் ஆஃப் த ஓஷன் மாறுறதுனால உங்களுக்கு டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ மோர் ஓவர் இப்போ நம்ம சோடியம்ல டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் தான் இருக்கு இன்னும். ஸோ இது இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? நம்ம இன்னும் ஒரு ப்ராப்பரா லித்தியம் அயன் பேட்டரியே இப்பதான் நம்ம வந்து ஈவில வந்து இன்னும் வந்து ஃபுல்லாவே வந்து எப்படி சொல்றது 100% டு த மார்க் வந்து இல்லைன்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து எப்ப வந்து க்ரூட் ஆயில் வந்து ஆக்சுவலா டீசல் கார்ஸ் அண்ட் பெட்ரோல் கார்ஸ் வந்து எப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஈவிக்கு ஈக்குவலா வருதோ அப்பதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஈவி வந்து நல்லா இன்னும் பிக்கப் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 15 இயர்ஸ் நம்ம அவே தான் இருக்கோம். ஸோ இது வந்து சோடியம் அயன் பேட்டரிஸ் வந்து இன்னும் இதுல ஃபீல்ட்ல வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் எல்லா செக்மெண்ட்லயும் எல்லா செக்டர்ஸ்லயும் யூஸ் பண்ண இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இது வந்து எத்தனை இயர்ஸ் எடுக்கும்? இப்போ நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம்? ஓகே, நம்ம இப்போ வந்து கம்பஷன் என்ஜின் ஐசி என்ஜின்ஸ் தான் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நீங்க ரீசெண்டா பாத்தீங்கன்னா டீசல் மேனுஃபேக்சரிங் வந்து சிக்னிபிகண்டா கம்மி பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் ஈவில வந்து ஒரு ரெனியூபிள் சோர்ஸ், ஃபாசில் ஃபியூவல் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டடான ஒரு ஃபைனைட் சோர்ஸ். ஸோ எவென்ச்சுவலி வி வில் ரன் அவுட் ஆஃப் இட். அண்ட் பொல்யூஷனும் இருக்கு. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுக்காக தான் நம்ம ரெனியூபிளுக்கு நம்ம சுவிட்ச் ஓவர் ஆயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்தியில வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டரா இருக்கு. நமக்கு இந்தியாவில் இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ நீங்க வீட்டுல சார்ஜ் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த காரோட ரேஞ்ச் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ்னா நீங்க 150 கிலோமீட்டர்ஸ் இல்லை 140 கிலோமீட்டர் சேஃப்டி மார்ஜின் வச்சு தான் நீங்க டிராவலே பண்ண முடியும். அப் அண்ட் டவுன் கால்குலேட் பண்ணி தான் பண்ண முடியும். இல்லாட்டி சார்ஜிங் ஸ்டேஷன் உங்களுக்கு ப்ரையரா தெரியணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புவரா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதை வந்து நம்ம டெவலப் பண்ணணும். பேட்டரி சேஃப்டி அதையும் நம்ம டெவலப் பண்ணணும். இதெல்லாமே நம்ம கொண்டு வரும்போது மார்க்கெட்டுக்கு வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க. ரெண்டாவது ஸ்டிமுலேட் பண்ணணும். ஒரு ஈக்குவல் பிரைஸ் கொடுக்கறத விட இப்போ ஈக்குவலண்டான கார் ஒரு 10 லட்சம் அப்ராக்சிமேட்டா ஒரு இன்டர்னல் கம்பஷன் இருக்குன்னா அவங்க அதே பெர்ஃபார்மன்ஸ் 100% லைக் டு லைக் வராது.
ஒரு ஓரளவுக்கு அதுக்கு பர்ஃபார்மன்ஸ் மேட்ச் பண்றதுக்கு வந்து ஒரு 9 லட்சம் 8 லட்சத்துக்கு வித்தீங்கன்னா தான் கஸ்டமருக்கு நீங்க இன்சென்டிவ் கொடுப்பீங்க. அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்சிடரி இன்சென்டிவ்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் பண்ணானா கண்டிப்பா இதுதான் ஒரு வே ஆஃப் த ஃபியூச்சரா இருக்கும். அண்ட் அந்த சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம மறுபடியும் கோலை பர்ன் பண்ணி ஃபாசில் ஃபியூலை பர்ன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணி அதை ஈவியில போட்டா அது வந்து யூஸ் கிடையாது. அதுக்கு நம்ம டைரக்டா இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்ல பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிடலாம். ஸோ எலக்ட்ரிக் கார் இஸ் ஃபைன். அது எலக்ட்ரிசிட்டியோட சோர்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து clean ஆ இருக்கும். அதுதான் நான் சொல்ல விரும்புறேன். இப்போதைக்கு காஸ்ட் பெர் கிலோவாட் வந்து சோடியம் அயன் பேட்டரியில அதிகம், லித்தியம் அயன் பேட்டரியில கம்பேர் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு அப்படிதானே இப்போதைக்கு நம்ம இருக்கிற ஸ்டேஜ்ல? ஆமா இப்போதைக்கு. ஆனா உங்களுக்கு இத ஃபுல்லா டெவலப் பண்ணிட்டாங்கன்னா சோடியம் அயன் பேட்டரி வந்து 30 times சீப்பர் தென் லித்தியம் அயன் பேட்டரி. பட் எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி அப்படியே ஆப்போசிட்டா வரும். லித்தியம் மோர் மைலேஜ் கவரேஜ் கொடுக்கும். பட் கம்பேர்ட் டு இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் வந்து இப்போ ஒரு நீங்க கிலோமீட்டருக்கு நீங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் அப்ராக்சிமேட்டா 100 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க. 10-15 கிலோமீட்டர் அது கொடுக்குதுன்னா உங்களுக்கு நீங்க ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளவு செலவு பண்றீங்க நீங்க டிராவல் பண்ண 10-15 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு வருது. நீங்க என்ன பேட்டரி யூஸ் பண்ணாலும் சரி, சோடியம் யூஸ் பண்ணீங்கனாலும் சரி, லித்தியம் யூஸ் பண்ணாலும் சரி, ₹1 ₹1.50 தான் ஒரு கார்க்கே வரும். ஆல்மோஸ்ட் உங்க ஒரு ₹15 எங்க இருக்கு, ₹1.50 எங்க இருக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணலாம். கண்டிப்பா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோட் நீங்கள் கேட்டதுக்கு. மேற்கொண்டு இந்த மேட்ரிக்ஸ் டாக் ஷோவில் நாங்கள் ஜென்ரலான எல்லா டாபிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, கரண்ட்டாக என்னென்ன வந்திருக்கு, ரெலவெண்ட்டாக இருக்குது, சயின்ஸாக இருக்கட்டும், டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், வேறு எந்த அஸ்ட்ரானமியாக இருக்கட்டும், நம்ம லைஃப்க்கு எப்படி எல்லாமே பெனிஃபிட் இருக்குது, பாசிட்டிவான விஷயத்தில் எதெல்லாம் பயன்பெறுமோ அதெல்லாம் நாங்கள் எடுத்து பேசுவோம். ஸோ ஸ்டே டியூன் until we meet you in the next episode.